என்னடா ரவி, முகம் ஒரு மாதிரி இருக்கு. ரொம்ப அப்செட்டா இருக்க போல. என்னத்த சொல்ல சுரேஷ், வாழ்க்கை முழுக்க போராட்டமா இருக்குடா. கடனு வட்டி குடும்ப செலவுன்னு யோசிச்சாலே பயமா இருக்குடா. கூட்டுறவு பேங்க்ல லோன் வாங்கினேன். ஆனா இப்ப வட்டியே அசல் அளவுக்கு வந்து நிக்குது. குடும்பமே நடுத்தருக்கு வந்துருமோன்னு தூக்கமே வர மாட்டேங்குது. இதுதான் உன் கவலைனா 2026 அப்புறம் உன் பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோ. என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லு. நம்ம இபிஎஸ் ஐயா இப்பதான் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு பேங்க்ல வாங்கின கடனை மொத்தமா தள்ளுபடி பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. கேட்டாலே நிம்மதியா இருக்கு. இது நடந்தா உன் தலை மேல இருக்கிற அந்த பெரிய கடன் சுமை இறங்கிடும்ல. ஆனா கடன் மட்டும் போனா போதுமா? வீட்டு செலவுக்கு என்ன பண்றது? அதுக்குதான் குலவிளக்கு திட்டம் கொண்டு வராரு. ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் குடும்ப தலைவிங்க அக்கவுண்ட்ல மாசம் 2000 ரூபாய் நேரடியா போட்டுருவோம்னு சொல்லியிருக்காரு. எங்கப்பா, மாசம் 2000 ரூபாயா? புள்ள படிப்புக்கும் மத்த செலவுக்கும் அது பெரிய உதவியா இருக்குமேடா. உன்ன மாதிரி கடனால தவிக்கிறவங்களுக்கு இது ஒரு புது வாழ்க்கை தான். அதனால தைரியமா இரு ரவி, நல்ல காலம் பிறக்குது. இப்பதான்டா மனசுக்கு தெம்பா இருக்கு. குடும்பத்துக்காகவாது நான் தைரியமா இருக்கணும்னு தோணுது. என் ஓட்டு கண்டிப்பா பழனிசாமி ஐயாக்கு தான்.